உமன் ஸ்டேக் பிரியாணி கிண்ட போறோம். யாரெல்லாம் சாப்பிட வாரீங்க? போட்டே போட்டே எப்படி நீ கூட்டது நானும் வந்துட்டேன். சட்டி கிட்டிலாம் கொண்டு வந்துட்டேன். தக்காட்ட இந்த ஆச்சிட்டுலாம் சொன்னியா? சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த அக்காவும் உடம்பு சரியில்லாம இருந்ததா, வாய்க்கே எதுவுமே நல்லா இல்ல, என்னத்தையாவது செஞ்சு திங்கணும்னாவோ. அதனால அவ சட்டி மட்டும் என்கிட்ட இல்ல, பெரிய சட்டி எடுத்துட்டு வா, நம்ம பெராசல வச்சு கிண்டி இன்னைக்கு வச்சு சாப்பிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் சொன்னாவோ. அதான் நான் உன்னைய வரும்போது கூட்டிட்டு வாரேன். அப்பச்சேரி அப்பச்சேரி, நான் என் பங்கு கொண்டு எடுத்துட்டு வரலையே. முதல்ல எல்லாரும் சேர்ந்து செய்வோம், அதுக்கப்புறம் என்ன செலவாகுதுன்னு பார்த்து எல்லாரும் பிரிச்சுக்கிடுவோம் சொல்லியிருக்காவோ. அதனால நீ சும்மா வா, கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிடலாம். ஆட்டு ஆட்டு, இந்த அக்கா இங்க ஆளை காணும். பிள்ளைல வந்துட்டியலா? ஏட்டி சட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாக்கா, எடுத்துட்டு வந்துட்டேன். போதுமா இந்த சைஸ்? போதும் போதும், இது போதும். ஏக்கா உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையே இப்போ? இப்போ பரவாயில்லடி, பரவாயில்ல. எங்க வைக்கணும் அடுப்பு? பெராசல்ல தான் வைக்கணும். குருவி கூட ஆச்சி வந்துட்டு அங்கதான் நின்று இந்த செடி இடிலாம் கிடக்க, அதெல்லாம் களை எடுத்துட்டு கிடக்காவோ. அவனுக்குள்ள அடுப்பு 4 கல்லை தூக்கி போடுதுன்னாவோ. வா போய் பாப்போம் என்ன செய்தா ஒண்ணு. அடடே, அப்ப அங்க ஆளு நம்மளுக்கு முன்னாடி வந்தாச்சு போலயே. ஆமா ஆமா, அவ வந்துட்டாவோ. வாட்டி போவோ அந்த சைடு. ஏக்கா உங்க பிள்ளைலாம்? அவன் சின்னவன் சுதா கிட்ட இருக்கா. அந்த நம்ம கொஞ்சம் அங்க வெக்கையில நிப்போமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தூக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அங்கனக்குள்ள வந்தா அவனுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருப்பாவோ, நம்ம வாட்டைக்கு சமையல செய்யலாம். சரி சரி, என் அவனும் அப்புறமா வாரேன்னா நீங்க போய் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள வந்துருவேன் இருக்கான் அவனும். ஆமா ஆமா, வா வா, நேரம் ஆயிட்டு பாரு. பிள்ளைகளுக்குலாம் பசி கொடுத்துரும். வாங்க, இதை ஒரு சாக்கா வச்சு பிரியாணி கிண்ணோன்னா நம்ம எல்லாரும் தின்னுக்கிடலாம்ல. வாங்க வாங்க, நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம உமன்ஸ் டேய. சரி, இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்குள்ள நான் படுத பாடு. கடையில வாங்க விட்டு இன்னைக்கு ஒரு நாளாவது வேலை பார்க்க வேண்டாம், நம்மளுக்காண்டிதான் இந்த டேயை கொண்டாடுதாங்கன்னு சொல்லுதே. கூறு கட்டவளுவோ வீட்டிலேயே பண்ணிடுவோம். நம்ம வீட்டு ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்தா ரொம்ப காசாயிருந்தாளுவா. அப்போ உட்கார்ந்து இந்த விரவெல்லாம் பத்த வைக்க வேண்டியதானே. அம்மா, இதை ஊதி ஊதி எனக்கு வாயே வலிச்சு போச்சு. இன்னுமா வாராளுவோ? இன்னும் ஒருத்தையும் காணும். அங்க ஆருங்க கிளவி ஏதோ தன்னால புலம்பிக்கிட்டு இருக்கு. வாங்கட்டி வாங்க, எம்பிட்டு நேரம். இந்த வந்துட்டோம் வந்துட்டோம், கொஞ்ச நேரம் பொறுங்கள, என்ன ஆயிர போகுது. தண்ணி எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிய? நீ பத்திருச்சு, அதான் சும்மா என்னத்துக்கு எரியவானு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி வச்சேன். தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கு பாத்தியா, கொஞ்சம் வெண்ணி குடிப்பேன்னு ஊத்தி வச்சேன். வந்துட்டியா கரெக்டா? ஏட்டி வெங்காயம் தக்காளி எல்லாம் கொண்டு வந்துட்டியாட்டி? எல்லாத்தையும் உரிச்சு வச்சிருக்கியா? அது யாரு உரிச்சா? இன்னுமே தான் உரிக்கணும். வேளங்க, அப்ப எதுக்கிட்டே அதுக்குள்ள இனி அடுப்பு பத்த வைன? பைய பத்த வச்சிருக்கலாம்ல. வேலைங்க, அப்ப இன்னும் எம்பிட்டு வேலை இருக்கு. கறிகிரிலாம் வாங்கிட்டு வந்தாச்சா, கழுவியாச்சா? ஆமாட்டி, சிக்கன் தான் வாங்கினேன். வாங்கி அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த புதினா, அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் உரிக்கணும். வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்வோம். இந்த கீரிக்கு முதலே சொல்றதுக்கு இல்லாம இம்பிட்டு நேரம் இந்த அடுப்புல போட்டு உயிரை விட்டுருக்கேன் தெரியுமா? எவ்வளவு ஊதி ஊதி என் வாய் வலிச்சதுதான் மிச்சம். இப்பதான் இது எரிஞ்சிருக்கு. பார்த்தா இவன் ஒரு வேலையும் முடிக்கலங்க. சரி சரி, கணக்கட்டும். வாங்க, அங்க உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வருவோம். இது நிழலாம் பார்த்து உட்காருட்டி, வெக்கையா இருக்கு. வேப்ப மரத்துக்கு அடியில தான் நல்லா குளு குளுன்னு இருக்கு. ஆமா, இந்த வெயில் நேரம் வந்தாதான் அந்த மரத்தோட அருமையே நம்மளுக்கு தெரியுது பாத்தீங்களா? ஆனா இப்பெல்லாம் எங்க மரம் இருக்கு? எல்லா மரத்தையும் வெட்டி வீடு தான் கெட்டுதாவோ வீடு. ஆனா முன்னாடி ஒரு 2-3 மரத்தை வைக்கிற அளவாவது இடம் விட்டுட்டு கெட்டலாம்ல. ஒரே வீடு தான் இருக்கு. இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டு தான் செய்தாங்க இப்போ. ஆமாப்ல, அது என்னமோ உண்மைதான். நம்ம ஊர்ல அந்த சைடு இருக்கு பாரு, தெக்க அந்த சைடுலாம் முதல்லலாம் வீடே கிடையாது டி. ஒரே மரமும் காடுமா தான் கிடக்கும். அங்கோடி போகவே எனக்கு பயமா இருக்கும் பாத்துக்கோ, சின்ன வயசுலலாம். ஆனா இப்பெல்லாம் பாரு, அங்க எம்புட்டு வீடு வந்துட்டு பாத்தியா? அங்க அந்த மரம், அந்த ஒரு மாதிரி காடு மாதிரி இருந்த இடமே இல்லாம அவ்வளோ இதாயிட்டு. நம்ம ஊரு போக போக பெருத்துக்கிட்டே தான் போகுது பாரு. அத வேற ஞாபகப்படுத்தி என் வயிற்றுல கொட்டாதிய. அங்கதான் எங்க தாத்தா இடம் வாங்கி போட்டிருந்தாரு. எவ்வளவு தெரியுமா? 1 ஏக்கர் இடம் கிடந்துச்சு எங்களுக்கு. ஆனா அந்த லூசு பைய ஏதோ ஒண்ணு சீட்டாடி சும்மா ஃப்ரீயாவே எழுதி கொடுத்துட்டான். அப்போ இது காடுதான், ஒரு காசுக்கு ஆவாதுன்னு பார்த்தா இது அவ்வளோ லட்சம் இப்ப வேலை சொல்லுதாங்க தெரியுமா? அளந்து விடுவா இவ, சும்மா விட்டா. 1 ஏக்கர் நிலத்தை அவ தாத்தா சும்மா சீட்டாடி கொடுத்தாரா. இது நம்புத மாதிரியா இருக்கு? 1 சென்ட் 2 சென்ட்னாலும் சரிங்களா? 1 ஏக்கர் நிலத்தையுமா வச்சு உங்க தாத்தா சீட்டாடினாரு?
இருக்கும் டீ இருக்கும். அப்பெல்லாம் இடத்தோட அருமை இந்த நகையோட அருமை யாருக்கு தெரிஞ்சது சொல்லு. ஆனா சொல்லுவாங்க மண்ணுல போட்ட காசும் பொண்ணுல போட்ட காசும் வீணாவாதான்னு. ஆனா அதுவெல்லாம் அந்த நேரத்துல நகையும் விலை கம்மி தான், இடமும் விலை கம்மி தான். ஒன்னும் வாங்கல, இருக்கிறதையும் குடிச்சும் சீட்டாடியும் அழிச்சிட்டுவா. இப்ப நம்மள வந்துட்டு சேரு வைக்கின்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு கடுப்பாகுது. இப்ப என்ன விலை விக்கி பாரு எல்லாம். ஆமாப்ல, அது உண்மைதான். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது ஒரு பவுனே 100 ரூபாயா 108 ரூபாயா தான் தெரியுமா தங்கலாம். அப்போ ஒரு 4 கிலோ தங்கம் வாங்கி வைக்க வேண்டியதானே? இன்னைக்கு எவ்வளோ கோடீஸ்வரியா இருந்திருக்கலாம். உன் பேர சொல்லி நாங்களும் நல்லா இருந்திருப்போம். இவ என்னட்டி கிறுக்கி மாதிரி பேசுதா? அந்த நேரத்துலலாம் இந்த 5 அணா 10 பைசா இதே எங்களுக்கு பெரிய காசு. நாங்க எங்கோடி 100 ரூபா அதே மாதிரி 1000 ரூபால அப்பெல்லாம் ரொம்ப தான் அதிகம் தெரியுமா? இனியெல்லாம் அந்த 1 அணா 2 அணாலாம் பாத்திருக்கேட்டி சொல்லு பாப்போம். 1 அணா 2 அணாவா? அப்படின்னா என்னது? நம்ம 1 ரூபா 2 ரூபா மாதிரி தான் காசு மாதிரி இருக்கும். ஆனா நடுவுல ஓட்டை இருக்கும். அதான் அந்த 1 அணா 2 அணாலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 10 பைசா 20 பைசா அப்படி 25 பைசாலாம் இருந்தது. அப்புறம் அது போய் 50 பைசா ஆச்சு. இப்போ 1 ரூபா கூட எல்லா பக்கமும் இருக்க மாட்டேங்கி. பர்ஸ் தேட வேண்டியதா இருக்கு 1 ரூபா கிடக்கான்னு. இப்போ ஒரே 2 ரூபா தான் இருக்கு பர்ஸ்ல. அதுவே அதிசயமா தான் இருக்கு. இப்பெல்லாம் அந்த 1 ரூபா 2 ரூபாய்க்குள்ள என்ன மதிப்பு இருக்கு? குறைஞ்சது 10 ரூபா. யாரும் வந்து கேட்டா கூட நம்ம 1 ரூபா 2 ரூபா கொடுத்தோன்னு வைங்களேன், மூஞ்ச பார்த்து ஏசிட்டு போயிருதாவோ. 10 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்பெல்லாம் ஒரு தர்மம் பண்ணணும்னாலும். சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நாள் அதை மறந்து நீங்க என்னலாமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு எல்லாரும் மிஸ் பண்ணாவளா வீட்ல? உங்க மாவா சொல்லிருப்பாளே காலையிலே. ஆமாட்டி ஆமா, சொன்ன எல்லாரும் மிஸ் பண்ணாவோ. இப்ப சொல்லுங்க, சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்கும் தெரியுமா? அது எதுவும் நிறைவேறாம இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க பாப்பு கேப்பு. இந்த உமன்ஸ் டேக்கா நிறைவேற்ற முடியுமான்னு. எனக்கு என்ன ஆசை தெரியுமாட்டி இருந்தது? நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் அந்த படத்துக்கு போய் பாப்பேன்னா, அங்க அந்த நடிகர்கள்லாம் நல்ல அழகா பியாண்டு சட்டெல்லாம் போட்டிருப்பா ஒட்டி. எனக்கு அந்த மாதிரி போடணும்னு ரொம்ப நாள் ஆசை கேட்டியா. ஆனா எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மாவும் போட விட மாட்டா. இங்க வந்த இடத்துல என் மாமியாரு அதுவெல்லாம் கூட அப்படி போடுற மாதிரி எனக்கு சூழ்நிலை அமையவே இல்லை. அது ஒரு குறை மட்டும் எனக்கே இருக்கதான் செய்யுது. இந்த எப்ப பார்த்தாலும் இந்த புளு கலர் சேலையிலே திரிதோமா, அந்த மாதிரி ஒரு நாள் பேண்ட் சட்டை போடணும் ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கு பாத்துக்கோ. ஏக்கா எனக்கு இப்படி சொல்லிட்டு ஏன்ட சொன்னா எனக்குள்ளது ஒரு செட்டு தந்திருப்போம்ல, சும்மா போட்டு பார்த்துட்டா தந்திருக்கலாம்ல. ஏப்ல வா சைஸ்ன்னு ஏன் சைஸ்ன்னு நம்ம 2 பேருக்குள்ளது எப்படி சரியா வரும்? அதான் நானும் உன்ட்டையும் ஒன்னும் கேட்கல. ஆனா நீ போட்டிருப்ப பத்தியா, எனக்கு ரொம்ப பிடிக்குமாக்கும் இந்த ட்ரெஸ். அவ்வளவுதானே, விடுங்க. இதுக்குன்னே நம்ம ஒரு நாள் கடைக்கு போறோம், உங்களுக்கு பேண்ட் சட்டி எடுத்து போடுதோம், அவ்வளவுதான். சரி லட்டி, உனக்கு என்ன ஆசை சொல்லு சின்ன வயசுல இருந்து? எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சின்ன வயசுல நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பேன், இந்த ஸ்கூலு அதெல்லாம் படிக்கும்போது நான் நினைப்பேன், நம்ம நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகி நல்லா சம்பாதிப்போம் தெரியுமா? அப்படி சம்பாதிக்கும் போது நம்ம கையில காசு நிறைய இருக்கும். அப்ப நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யணும், ஃப்ரீயாவே எல்லாம் செய்யணும், கஷ்டப்படுதவங்களுக்கு நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏடி பின்ன என்ன நல்ல விஷயம் தானே நினைச்சிருக்க? ஆனா இப்பதாண்டி தெரியுது அந்த கஷ்டப்படுத ஆளே நான் தானு. எனக்கு யாராவது உதவி செஞ்சா தேவலை போல. அந்த நிலைமையில இருக்கேன் நான். யாருக்கு போய் 4 பேருக்கு உதவி செய்ய சொல்லு? ஏப்ல அப்படிலாம் சொல்லாத. அதெல்லாம் நீயும் நல்லா வருவா. அப்போ எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னா இதை மறந்துடக்கூடாது. சாச்சா, அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா நான் நல்லா இருந்தேன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் எல்லா உதவியும் செய்வேன். குருவி கூடாச்சு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன வயசுல இருந்து ஆசை இருக்கும் பாத்தீங்களா, அதை சொல்லுங்க. எனக்கு என்ன ஆசை, நான் 5ஆவது வரைக்கும் தான் படிச்சேன் கேட்டியா. ஆனா நல்லா படிப்பேட்டி. எங்க ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் அம்மா வரும். அது எவ்வளவு அழகா புடவை கெட்டி அவ்வளவு அழகா வந்து டீச்சருக்கு பாடம் எடுக்கும். நானும் அந்த மாதிரி படிச்சு ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அது எங்க முடிஞ்சது? அது எதுவும் முடியல. இப்படியே வாழ்க்கை ஓடிங்கிரு மண்டையை நரைச்சு போச்சு. ஆசை இனிமேல் என்ன செய்ய முடியும் சொல்லு? அடடே, படிச்சது 5ஆப்பு, ஆனா ஆசை டீச்சர் ஆகணும். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏட்டி அந்த காலத்துல 5ஆப்புன்னு வையன், அதெல்லாம் காலேஜுக்கு சமானம் டி. அந்த காலத்துல 5ஆப்பு வரைக்கும் படிக்கிறதே பெரிய விஷயம். நீ வேற இதை ஒண்ணு சொல்லியிருந்ததுப்பா.
நீ சொல்லுப்ல, உனக்கு என்ன ஆசை எதுவும் நிறைவேறாம இருக்கா? அடுத்த வருஷமா நிறைவேறுதான்னு பாப்பு சொல்லு. எனக்கு இந்த பாரில எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. கேட்டியடா? நம்ம படத்துல பாட்டுகளுக்கெல்லாம் போவாவுல, அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஊர்களுக்கெல்லாம் போகணும்னு பாப்பு தலையில எழுதி இருந்தா அதையும் சாவுதுக்குள்ள போய் பார்த்துட்டு வரணும். ஃபாரின் போறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இந்தியால எல்லா பக்கம் பேட்டியாட்டி. இந்தியா விடு, தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் போயிருக்க நீ. ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கே நீ. ஆமாட்டி, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனதே இல்ல. இந்த குத்தாலத்தை தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அதான் சொல்லுதேன், முதல்ல நம்ம இங்கெல்லாம் போவோம், அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் போவோம், அவ்வளவுதானே. அப்படியா? அப்ப நம்ம ஊட்டி கொடைக்கானல் போறோமா? போவோம் டி, போவோம். அதுக்குன்னு நேரம் அமையும் போது அங்கேயும் போயிட்டு வருவோம், அவ்வளவுதானே. அது எங்க இங்கிட்டு தானே இருக்கு. எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, அப்படி எங்கேயாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல போகணும்னு. எனக்கும் இந்த சாவதுக்குள்ள என்னை எல்லா பக்கம் கூட்டு போய் கூட்டு காமிச்சிட்டு வந்துருக்கட்டி. என் ஃப்ரெண்டு ஏயே மறந்துடாதீங்க, அவளையும் கூட்டுக்கோங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நானும் பார்த்தேன், கிளவி அவ ஃப்ரெண்டு எலிய விட்டு கொடுக்காத. சரி போவோம் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து, அவ்வளவுதானே. ஏம்மா என்னாச்சு, பிரியாணில பண்ணியாச்சா? பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல பாரு. ஏன் வாங்க வாங்க பிரியாணி பண்ணுவோம், பிள்ளை எல்லாம் வேற வந்துட்டு. ஏடி தம்பி எங்க? தம்பி லதா வந்தாம்மா, அவகிட்ட இருக்கா. அடே லதா வந்தாலும் நான் தான் வர சொன்னேன் பிரியாணி பண்ணது இங்க வந்து இருன்னு, அதான் வந்திருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிருட்டு இந்த அடுப்பை வைக்க போறோம். அந்த எல்லாத்தையும் உரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோமா, நேரம் போனதே தெரியல. தம்பியை வேணா இங்கிட்ட கூட்டு வரியாம்மா பெராசலுக்கு விளையாட? வேண்டாம்மா வேண்டாம், நாங்க வீட்லயே இருக்கோம். அவன் இங்க வந்தா மண்ணை பறக்கட்டா கல்ல பறக்கட்டாமா, அவன் பின்னாடியே எனக்கு ஓட ஆவி இல்ல. நீங்க பண்ணி முடிச்சதுன்னு சொல்லுங்க, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது நான் வரேன். சரி ஆட்டு, நான் அப்ப உனக்கு கூப்பிடுதேனே போன் போட்டு. பாக்குற லட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஆமா பிள்ளைகளா, என்னைக்கும் நல்ல ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாப்பி